ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஆஃப்டர்நூன் வந்து புளி சாதமும் முட்டை ஆம்லெட் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெண்டுக்குமே வேறு லெவல் காம்பினேஷன், நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ சண்டே தான் நான்வெஜ் எதுவும் நான் செய்யலை. ஸோ காலையிலேயே வெளியே போயிட்டு விட சொல்லும்போது ஈவினிங் வந்து ஒரு டைம் வெளியே போகிற வேலை இருக்குது எனக்கும் பாப்பாக்கும். ஸோ 2 நேரமாக போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெயில் வேறு அதிகமாக இருக்குங்களா. ஸோ சிம்பிளாக புளி சாதம் முட்டை ஆம்லெட்டு ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங்காக வெளியே போகிறதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வந்து பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து தலை குளிக்க வச்சேன். நிறைய பேர் வந்து வெளியெல்லாம் போகும்போது வந்து நிறைய பேர் கேட்பாங்க, பாப்பாவுக்கு நல்லா முடிங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி வந்து ட்ரை பண்ணுறீங்க, குளிக்க வச்சுட்டு எப்படி தலை ஆற்ற வைக்கிறீங்க நல்லா கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நான் பாப்பாவுக்கு வந்து மெயினாக வந்து தலைக்கு வந்து டாபர் ஆம்லா தான் நான் யூஸ் பண்ணுறேன். நெல்லிக்காய் அந்த ஆயில் இருக்குல்ல, அதை தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, முடி கொட்டுறது சுத்தமாக நின்று போச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீரா ஷாம்பு யூஸ் பண்ணி தான் குளிக்க வைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் கேட்குறாங்க, பாப்பாவோட முடி பெருசாக இருக்குது, அவள் சாப்பிட்றதுலாம் முடியே வாங்கிடும் போலகுது, அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ உண்மையாக சொல்லப்போனால் நல்ல முடி க்ரோத் ஆகுது. நானுமே அதை தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு முடி வளர்தோ இல்லையோ, பட் கொட்டுறது நின்றுச்சு. ஸோ நல்ல முடி க்ரோத் ஆகுது, பிளாக்காக இருக்குது. டாபர் ஆம்லா ஆயில் யூஸ் பண்ணுறேன், மீரா ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கிறேங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ முடி கொட்டுறது சுத்தமாக நின்று போச்சு. ஸோ ஈவினிங் வந்து வெளியவும் கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு வந்து முடி வந்து முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கொட்டிட்டு இருந்துச்சு, அதை கொட்டுறதும் இல்லாமல் முடி வந்து ரொம்ப தின்னாகிடுச்சு, ரொம்ப மெலிசாயிட்டே வந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸோ இதை வாங்கி இந்த டாபர் ஆம்லா வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். பட் யூஸ் பண்ணி பார்த்தேன், இந்த 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நல்ல முடி க்ரோத்து, கொட்டுறது நின்றுச்சு, நல்லா இருக்குது. நானும் அதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 பக்கமாக கிளம்பிட்டோம். நாங்கள் கொஞ்சம் எதுக்கு போகிறோன்னு பார்த்தா, பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. ஸோ வந்து அதுக்காக கிளம்பிட்டோம், நானும் கிளம்பிட்டேன். ஸோ மழை வர மாதிரி இருக்குது. ஸோ மழைக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பணும். பச்சைப்பா சில்க்கு தான் போகணும், அங்கே தான் கொஞ்சம் மெஷர்மெண்ட் நல்லா எடுக்கிறாங்கன்னு போயிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு ஈவினிங் டைம்ன்றதுனால நானும் பாப்பாவும் போயிட்டு பச்சைப்பாஸில் ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு சமோசா சாப்பிட்டு அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.